வணக்கம். நெருப்பு தமிழன். விஜய் கரூரில் போட்டி போடணும். விஜயினுடைய முதல் சட்டமன்ற தொகுதி கரூராக இருக்கணும். கரூரில் நிற்கணுங்க. கரூரில் நின்று வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு மட்டுமில்ல, உலகத்தில் எவன்லாம் விஜயை தப்பாக பேசினானோ அவன் மூஞ்சில் பூரா கரியை பூசணும். அப்படின்னா ஒரே ஒரு விடயம், விஜய் கரூரில் நிற்கணும். கரூரில் ஒட்டுமொத்த இந்த திமுகவினுடைய சதி திட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கரூர் சட்டமன்ற தொகுதியில் தான் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் போட்டியிடணும். யாரெல்லாம் விஜய்க்கு நெருக்கமாக இருக்கிறீங்களோ அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், தயவு செய்து கரூரில் போட்டியிட சொல்லுங்கள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை ஊற்றி கொன்று விட்டு அங்கே போகாமல் பயந்து மகனும் அப்பனும் ஓடிய ஒரு காலங்களும் உண்டு. அதற்கப்புறம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவங்களும் உண்டு. அதற்கப்புறம் பொள்ளாச்சியில் பல பெண்களுடைய வாழ்க்கையை சூறையாடி கற்பழித்து விட்டு அங்கே நின்றவர்களும் உண்டு. ஆகவே விஜய் கரூர் தொகுதியில் நின்று ஒட்டுமொத்த அநீதிகளுக்கு எதிராக நின்று அநீதிகளை அகற்றி தடைகளை தகர்த்து வெற்றி பெறணும். அதுதான் இந்த விஜய் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். இது வரைக்கும் அவர் 200 கோடியை விட்டுட்டு வந்தார், 300 கோடியை விட்டுட்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது இல்லாமல் கூட போகட்டும். ஆனால் விஜய் கரூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும். தமிழகத்தை விஜய் யாருன்னு காட்டணும். அப்படின்னா இதுதான் சரியான தருணம். மற்ற கட்சிகள் கதிகலங்கு நிற்கணும்.